الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சலாமா சொசைட்டி நடத்தும் வாராந்த தொடர் நிகழ்ச்சியில் அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கை என்ற தொடர் சென்ற வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் இரண்டாவது நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது. சிறந்த மனிதனை உருவாக்கும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்று இங்கே உரை நிகழ்த்துள்ளார் ஷேக் ALM ரியாஸ் நலீமி அவர்கள். அவர் நாவலப்பிட்டிய ரெயின்ட்ராப் ஃபவுண்டேஷனின் தலைவர் ஆவார். இப்போது சந்தர்ப்பத்தை அவருக்கு வழங்குகிறோம். بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله اللهم صل وسلم على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹு தாலாவின் பேரருளினால் அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கைகள் என்ற துணைப்பொருளிலே எங்களுக்கு இந்த அமர்வை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இது ஒரு மிக முக்கியமான காலத்துக்கு தேவையான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஈமான் தொடர்பான அம்சம் என்பது இந்த காலத்திலே மனித வாழ்வில் மனிதனுடைய இரத்தத்தோடு அப்படியே ஊறி மனிதனை அவனுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அம்சங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய நம்பிக்கையை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதில் இந்த ஈமானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த ஈமானுடைய பங்கின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் இம்மை மறுமை இரண்டுக்குமான வெற்றியாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற, எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை தீர்மானிக்கின்ற, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு உன்னதமான அடைவை நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு அம்சமாகத்தான் இந்த ஈமானிய பாடம் இருக்கின்றது. கடந்த வாரத்திலே உஸ்தாத் ஆசாத் அப்துல் முஈத் அவர்கள் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை, அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும், அவனுடைய நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் படைப்பினங்கள் மூலமாக எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பு ஆற்றலை, அதே போன்று அவனுடைய சிஃபாத்துகளை, அஸ்மாக்களை கொண்டு அல்லாஹுடைய நம்பிக்கையை நாங்கள் எங்களது உள்ளத்தில் ஆழமாக ஊன்றிக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அருமையான விளக்கத்தை வழங்கியிருந்தார். அதே வகையில் இந்த வாரம் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மாற்றங்கள், எப்படி ஒரு மறுமை பற்றிய நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மறுமை பற்றிய நம்பிக்கை என்பதுதான் மிக முக்கியமான பிரதானமான நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. இறைவன் பற்றிய நம்பிக்கை என்பது பொதுவாக இறைவன் பற்றிய சிந்தனை என்பது பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் வேரூன்றி இருக்கின்ற ஒரு விடயம். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற சிந்தனை எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, இறைவனை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் எங்களுடைய ஈமானிய அகைதாவுடைய பாடமாக இருக்கின்றது. என்றாலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது பொதுவாகவே எல்லா நம்பிக்கையாளர்களதும் ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் சாதாரணமாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற உணர்வு எந்த ஒரு மனிதனுக்கும் இயல்பிலேயே அவனுடைய சிந்தனையில் வர வேண்டிய ஒன்று. லேசாது அவனுடைய உள்ளத்துக்கு வரும். இறைவன் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற நேரம், எங்களுடைய இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற நேரம், அவனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் நெகட்டிவான விடயங்கள் வருகின்ற நேரம் அவனுக்கு இறைவன் பற்றிய நம்பிக்கை என்பது வந்து போவது ஒரு விடயமாக இருக்கின்றது. சாதாரணமாக நான் காண்றோம், ஒரு பஸ் ஒன்று ரோட்டில் போகிறனாலும் கூட காலையில் அந்த பஸ்ஸை ஆரம்பிக்கிற நேரம்
அந்த பஸ் டிரைவர் அதனை கும்பிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய இறைவனை ஞாபகப்படுத்தி செய்ய வேண்டிய இதை செஞ்சுட்டு இடையில் அவர் போகிற நேரம் இறைவனுக்கு ஒரு காணிக்கையை இடையில் அவசரத்தில் நிப்பாட்டி போட்டுட்டு போவார். ஏண்டா அவரோட நம்பிக்கை இறைவன் அவரை இன்றைக்கு போயிட்டு வரும் வரையும் பாதுகாக்கணும், நல்ல கலெக்ஷன் வரணும் என்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி மனிதனுக்கு இயல்பாகவே நம்பிக்கை என்ற விஷயம் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. என்றாலும் இந்த மறுமையினால் பற்றிய நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகின்ற ஒரு விஷயம். இந்த மறுமையினால் பற்றிய நம்பிக்கையை விதைக்கின்ற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் பெரிய சேலஞ்சாக இருந்த விடயம். குர்ஆனிலே மறுமையினால் பற்றிய நம்பிக்கையை பேசாத அல்லது மறுமையினால் பற்றி பேசாத பொதுவாக எந்த ஒரு பக்கமும் இல்லை. ஒவ்வொரு பக்கத்திலும் மறுமை நினைவை ஞாபகமூட்டி கொண்டே இருக்கும். குர்ஆனில் மக்கி சூறாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 88 மக்கி சூறாக்கள் இருக்கின்றது. அந்த மக்கி சூறாக்கள் அனைத்துமே மறுமையை பாடமாக கொண்ட சூறாவாக, ஒரு யௌமுல் ஆஹிரா மறுமைக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கித்தான் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே ஒரு மறுமை இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராகுதல், அதனை நிறுவுறது, இதுதான் குர்ஆனுடைய மக்கி சூறாக்கள மிக பெரும் ஒரு மெஹ்வராக, ஒரு கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது. இதனை நாங்கள் பார்க்குறோம். குர்ஆனில் அல்லது ஹதீஸில் ஒரு முஃமின், ஒருவன் முஃமினாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் பற்றி அழகாக தெளிவாக குர்ஆனும் பேசியிருக்கின்றது, ஹதீஸும் பேசியிருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே லைஸல் பிர் அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகா வல் கிதாபி வன் நபியீன் என்று சூரா பக்ராவிலே வருகின்றது. நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள்: அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், வேதத்தை ஈமான் கொள்ளுதல், நபிமார்களை ஈமான் கொள்ளுதல் என்று ஈமான் கொள்வது தொடர்பான அம்சங்களை அல்லாஹ் சூரா பக்ராவிலே விளங்கப்படுத்தின. இன்னும் பல சூறாக்களிலும் பல வசனங்களிலும் இது பற்றி வருகின்றது. ஹதீஸிலே தெளிவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹதீஸு ஜிப்ரீல் என்ற விடயம் பற்றி சில நேரம் பல போது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வருகை தந்து, சஹாபாக்களுக்கு யார் வருகை தந்தார் என்பது தெரியாது, முக்கியமான பாடத்தை படிப்பிப்பதற்காக வேண்டி, கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து முதலாவது ரசூலுல்லாவை நம் பக்கத்தில் அமர்ந்து ரசூலுல்லாவிடம் கேட்டார்கள், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமைநாள் பற்றி, மறுமைநாள் எப்போது வரும், அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வரும் என்பதற்கு பதிலளிக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்கப்படுகின்ற என்னை விட கேட்கின்ற உங்களுக்கு தான் அது பற்றி நன்கு தெரியும் என்று. அதன் பிறகு அமாராத்துஹா, அதன் அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான சில அடையாளங்களையும் சொன்னார்கள் மறுமை நாள் பற்றி. இப்படி ஹதீஸு ஜிப்ரீல் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்த முக்கியமான ஹதீஸ். அந்த ஹதீஸிலும் ஈமான் கொள்ள வேண்டிய ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்துகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் முஃமின்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, மலக்குமார்கள் பற்றிய நம்பிக்கை, தூதர்கள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, நலவு கெடுதி அனைத்துமே அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி நடக்கின்றது என்கின்ற கலா கதிர் பற்றிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகளில் மிக முக்கியமான மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிக பிரதானமான நம்பிக்கையாக அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையும் இருக்கின்றது. எந்த இடத்துலையும் அல்லாஹு தாலா நம்பிக்கை பற்றி பேசுகின்ற போது, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசிப்பவர், அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசிப்பவர் என்று தான் அடிக்கடி வரும். அவரிடம் இந்த பண்பு இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஅவால அவங்க எதிர்கொண்ட மிக முக்கியமான சேலஞ்ச் இந்த மறுமையை பற்றிய நம்பிக்கையை எத்தி வைக்கின்ற போது தான். பொதுவாக அரபுகளுக்கு, ஜாஹிலியா மக்களுக்கு இறைவன் பற்றிய நம்பிக்கை இருந்தது. இறைவன் பற்றி, இறைவனை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்ற நம்பிக்கை இல்லாத போதும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், கடவுள் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை பற்றி பேசுகின்ற போது, அல்லாஹ் உங்களை இதற்கு பின்னர் ஒரு வாழ்க்கையை தயாரித்து வைத்திருக்கின்றான், அங்கே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இப்படி கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள், உங்களுடைய இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்து கொள்கின்றீர்களோ அதற்கேற்ப அங்கு கூலி வழங்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது.
எங்களுக்கு தெரியும் ரசூல்லாவோட தஅவால ரசூல்லா பார்த்து பல மாதிரி பேசினாங்க. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, கிறுக்கு பிடிச்சவர்னு சொன்னாங்க, சூனியம் செய்யப்பட்டன்னு சொன்னாங்க, இவருக்கு ஏதோ ஷைத்தான் ஜின் பீடிச்சிக்கன்னு சொல்லி சொன்னாங்க, சரி இவர் மடையன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளோ கேவலப்படுத்தினோம் அவ்வளோக்கு கேவலப்படுத்தினாங்க. எதை கொண்டுண்டா இந்த மறுமை நாளோட நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினதால். ஏண்டா இந்த மறுமை நாள் நம்பிக்கை தான் இந்த உலக வாழ்க்கையில் மனிதண்ட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறுதியாக மிக ஸ்ட்ராங்காக பேசினார்கள். அப்போ ரசூல்லா பார்த்து அந்த காலத்து ஆக்கள் சிறுவரிலிருந்து எல்லாரும் எப்படி கேவலப்படுத்துவாங்கன்னா, ரசூல்லா அதோ அந்த மர்ம நாள் வாராரு, ரசூல்லா வார நேரம் மர்ம நாள் வாராரு இந்த அப்போ டக்குன்னு எல்லாரும் கிட்ட போயிட்டு மர்ம நாள் உங்களோட மர்ம நாள் எப்போ வரும் கேட்டிங்களா அல்லா கிட்ட, அல்லா சொன்னாரா? இப்படி ஒரு வகையான நக்கல் தொனியில் ரசூல்லா பார்த்து கேவலப்படுத்துறதும், இந்த மர்ம நாள் எப்போ வரும் கொஞ்சம் கேட்டு செல்லுங்களேன்றதும், சரி இப்படி உங்களோட இந்த வருமா கிட்டே ஆயிக்குது தூரே ஆயிக்குது அப்படின்ட்டு கேவலப்படுத்தணும். கிட்ட போய் மறுமை நாள்ண்டு ரசூல்லாவை கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் இது பற்றி பேசுகிறான். சூரா மஆரிஜ்லையும் சஅல சாயிலும் பி அஸாபி வாक़ி, அந்த நிகழக்கூடிய அதாப் சம்பந்தமாக வந்து ஒருத்தன் கேட்குறான். அது யாருன்னு சொல்லவும் இல்லை. அப்படி கேட்குற ஒரு மடத்தனமான ஒரு கேள்வியை இதை எப்போ வரும்னு சொல்லி சிலாக்கள் கேட்டாங்களே, அப்படி பேசுகிறாக்கள் எல்லாம் முற்றிலும் புறக்கணிச்சு இதை எவனோ கேட்குறான் இந்த மர்ம நாள் எப்போ வரும்னு சொல்லி எவனோ கேட்குறானே, நபியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க. இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பார்த்தும் பதில் அளித்தான். அம்ம யத்தஸாஅலூன், அவர்கள் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறாங்க? அனின் நபஇல் அஸீம், அந்த மகத்தான நாள் பற்றியா இவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க? அனின் நபஇல் அஸீம் அல்லதீனஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், இதில் அவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடக்குமா இல்லையான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குதா இதில், அதை பற்றி அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்களா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஒரு புறக்கணித்த தொனியில் அல்லாஹ் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை அவங்களோட விதைக்க வைக்கிறதுக்காக வேண்டி பேசுகிறான். அதே நேரம் மறுமை நாளை புறக்கணித்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறதாகவும் பேசுகிறான். மறுமை நாள் பற்றிய சிந்தனையை ஊற்ற விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சேலஞ்சாக இருந்தவர்களை பற்றியும் கேவலப்படுத்தி பேசுகிறான். எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்கன்னா, வந்து மண்ணை அந்த உக்கி போன எலும்பை எடுத்து தூளாக்கி ரசூலோட மூஞ்சியில் ஊதிட்டு இதையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா என்று சொல்லி அந்த வலீத் இப்னு முகீரா போன்றவர்கள் கேட்டதாக சபபுன் நுஸூல்ல வருது குர்ஆனில். உக்கி போன எலும்பை கொண்டு அதை தூளாக்கிட்டு அதை ஊதிட்டு இதையும் உங்களோட அல்லாஹ் எழுப்பாட்டுறாமா அப்படின்னு ஒரு நக்கல் தொனியில் கேட்குது. அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் அழகா எப்படி பதில் அளிக்கணுமோ அந்த முறையில் பதில் அளிச்சிருக்கிறார். எனவே இந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தஅவால் இருந்த மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஆனால் இந்த குர்ஆன் வசனங்கள் பேசுகிற நேரம் மிகப்பெரிய ஒரு சமூகம் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டுச்சு, சஹாபா சமூகம். அந்த சமூகத்தை எப்போ அந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட சமூகம், அதில் உறுதியாக இருந்த சமூகம், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றம், அந்த மாற்றம் மூலம் இந்த உலகத்துக்கு அளித்த கிஃப்ட், இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு நாகரிகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றது எங்களுக்கு வரலாறு அழகாக சொல்லித்தருது. எப்படி வாழ்ந்த மனிதர்கள் அவங்க மறுமநாள் என்ற நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையில் விதைத்து கொண்டதன் காரணமாக அவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு புனிதமான வாழ்க்கையாக, ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையாக மாறியது. பிறகு அந்த வாழ்க்கை மூலமாக அவர்கள் இந்த உலகத்துக்கு அளித்த கொடைகள் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். எந்த அளவு இந்த மனித நாகரிகத்துக்கு அவர்கள் பங்களிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி. மறுமை நாள் பற்றி குர்ஆனில் நிறைய சூறாக்கள் அடிக்கடி பேசி செல்லும். குறிப்பாக நான் சொன்ன அந்த மக்கி சூறாக்கள், சூரா ஜுஸு அம்மை எடுத்துக்கொண்டால் ஜுஸு அம்மையில் ஆரம்பத்தில் இருந்து அம்மை யத்தஸாஅலூன், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? இப்போ நாங்கள் அதை பற்றி தானே பேசுகிறோம், மறுமை நாள் சம்மந்தமாக தானே. எதை பற்றி பேசுகிறாங்க? அம்மை யத்தஸாஅலூன் அனின் நபஇல் அஸீம், அந்த மகத்தான நாள் பற்றியா, அதை பற்றியா பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அப்படி அதில் தொடங்கி அங்கே நான் நினைக்கிறேன் அந்த சூறா புல் சூறாக்கள், அதுக்கு முன்னே சூறா மசத், இது போன்ற சூறாக்கள் தவிர மற்ற எல்லா சூறாக்கள்லையும் அல்லாஹ் அந்த மறுமை நம்பிக்கை பற்றி ஆழமாக பேசுகிறான். பெரிய பெரிய சூறா முல்கிலிருந்து சூறா முல்கில் சூறா முல்க், ஹாக்கா, மஆரிஜ், அப்படி சூறா கியாமாண்டு தனி சூறா, அங்களுக்கு முன்னுக்கு சூறா ஹூத்,
வாக்கியா, இப்படி சூரா காஃப், ஜாசியா, இப்படி ஹூத், இப்படி நிறைய சூறாக்கள் மறுமையினால் சம்பந்தமான அந்த சிந்தனையை எங்களுக்கு அப்படியே அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நபிமார்களை பற்றி குர்ஆனில் சில நேரம் அவர்கள் நதீர் பஷீர், அவர்கள் மறுமையினால் பற்றி எச்சரிக்கக்கூடியவர்கள், மறுமையினால் பற்றி நன்மாராயம் சொல்லக்கூடியவர்கள். உங்களோட வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் மறுமையினால் குறித்து எச்சரித்து மறுமையினால் குறித்து நன்மாராயம் சொல்கின்றவர்களாக தான் அல்லாஹ் நபிமார்களையும் குர்ஆனையும் கூட அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிற நாங்கள் பார்க்குறோம். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த வகையில் தான் நாங்கள் பார்த்தோம். அந்த ஒருத்தர் வந்து எப்படி கேள்வி கேட்குறாரு, அதுக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிக்கிறான்னு பார்க்குற நேரமெல்லாம் சூரா யாசினில் அது நிறைய எங்களுக்கு மனப்பாடமாகிது. ஆனால் சூரா யாசின்